இன்றைய தலைப்பு என்பது ஜோதிடர்கள் மூலம் வீடு வாங்குவதை பற்றி நிச்சயிக்க வேண்டும். அதாவது நமது முன்னோர்கள் சொன்னது போல வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் என்று சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். வீடு வாங்குவதற்கு முன்பு யார் பேரில் வாங்குகிறோமோ அவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது, சொத்துக்கள் அவர் பேரில் வாங்கினால் தங்குமா, இடம் வாங்கினால் தங்குமா, வீடு வாங்கினால் தங்குமா, எப்படி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் ஒரு கண்ணோட்டமாக நாம் ஜோதிடர்களை பரிசித்து கொள்ள வேண்டும். அதன் பின்புதான் நாம் வீடு வாங்குவதை முடிவு செய்ய வேண்டும். அதாவது ஜோதிடப்படி சில விஷயங்களை நாம் அறியலாம். ஜாதகத்தில் 4ஆம் இடத்தை நன்கு பரிசீலிக்க வேண்டும். 4ஆம் பாவாதிபதியும் 6ஆம் பாவாதிபதியும் பரிவர்த்தனை அடைந்திருந்தால், அல்லது 4 கூடியவன் நீச்சனாயிருந்து செவ்வாயும் பலம் இழந்திருந்தால், நீச்சனாய் இருத்தல், நீச்ச கிரக சேர்க்கை, பகை வீடு ஏறுதல், 9 கூடையவன் பலமிழந்து அந்த கிரகத்தின் திசை நடத்தல், எந்த திசை நடைபெறுகிறதோ அந்த கிரகம் பலம் பெற்று காணப்பட்டாலும் அந்த கிரகம் நின்ற நட்சத்திர சாராதிபதி நீச்சனாய் இருத்தல், இப்படி பல விஷயங்களை நாம் ஜோதிடர்கள் மூலம் ஆராய்ந்து அதன் பின்பு வீடு வாங்குவதை பற்றி நாம் நிச்சயிக்க வேண்டும். ஆகையால் இது போன்ற விஷயங்களை வீடு வாங்குவதற்கு முன்பு ஜோதிடர்களை அணுகி அதன் பின்பு நாம் வீடு வாங்கினால் அது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள். உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்.